தூத்துக்குடியில் பாஜக பிரமுகரின் இரண்டாவது மனைவியுடன் நெருங்கி பழகிய நபரை கொலை செய்ய கூலிப்படையினரை ஏவியதாக சொல்லப்படும் சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. பதுங்கியிருந்த கூலிப்படையினரை போலீசார் சுற்றி வளைத்து தூக்கிய சம்பவத்தின் அதிரடி பின்னணி என்ன? தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் பால பொய்சொல்லான். தொழிலதிபரான இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பதவி வகித்து வருகிறார். ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிரேஸ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். கிரேஸ் பால பொய்சொல்லான் தம்பதிக்கு தற்போது ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு காரணமாக பால பொய்சொல்லான் கிஷோரை விட்டு பிரிந்து வாழ்கிறார். குடும்ப பிரச்சனை தொடர்பாக பால் பொய்சொல்லான் மீது வடபாக்கம் காவல் நிலையத்தில் கிரேஸ் அளித்த புகாரும் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே கிரேஸிற்கும் அவரது வீட்டிற்கு அருகே வசிக்கும் அந்தோனிசாமிக்கும் ரகசிய தொடர்பு ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. தன்னுடைய இரண்டாவது மனைவி புது நபருடன் பழகுவது தெரிந்து பாலா கடும் ஆத்திரமடைந்துள்ளார். புது பழக்கத்தால் கிரேஸ் தனக்கு எதிராக செயல்படுவதாக எண்ணியவர் அந்தோனிசாமியை பழிவாங்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதற்காக கூலிப்படையினரிடம் பெரிய தொகைக்கு பேரம் பேசி ஆட்களை இறக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பகீர் தகவல் எப்படியோ முன்கூட்டியே போலீசாருக்கு தெரிய வந்தது. பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடப்பதற்குள் அதை தடுத்தாக வேண்டும் என நினைத்த தனிப்படை போலீசார் பாலாவிற்கு சொந்தமான இடத்தில் ரெய்டு நடத்தினர். அப்போது அங்கே பதுங்கியிருந்த கூலிப்படையினர் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட கூலிப்படையினர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா, முத்தழகு, விஜய், வல்லரசு உள்ளிட்ட 6 பேர் என்பது தெரியவந்தது. போலீசார் துரிதமாக செயல்பட்டு 6 பேரையும் கைது செய்ததால் படு பயங்கர சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் பாஜக பிரமுகர் பால பொய்சொல்லானிடம் அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிகிறது. விசாரணையின் முடிவிலேயே சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்ன என்பது தெரியவரும். பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான பால பொய்சொல்லான் தனது இரண்டாவது மனைவியுடன் பழகிய நபர் மீது தாக்குதல் நடத்த கூலிப்படையை அழைத்து வந்து தங்க வைத்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.